எங்க இந்த அதோட முட்டைங்களா அந்த குழி கடியில வச்சிருக்கு, சீக்கிரமா பொறிஞ்சவனே நம்ம குழந்தைங்களா கூட்டிட்டு போயிடணும் அப்படின்னு. அதுவும் அதே மாதிரி பொறிஞ்சு ஒன்னொன்னா அம்மா 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 அப்படின்னு கத்திட்டு இருக்கு. அது கூட இன்னொரு முட்டையோட இது பச்சை கலர்ல, ஆனா அதுக்குள்ள பார்த்தா ஒரு புழு இருக்கு. சரி இதுவும் நம்ம குழந்தையா தான் இருக்கும் அப்படின்னு அந்த புழுவையும் பின்னாடியே கூட்டிட்டு போயிட்டு இருக்கு. கூட்டிட்டு போய் குழந்தைகளா இதுதான் நம்ம சாப்பாடு, எல்லாரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா அந்த புழு ஒரே வாயில டப்பு டப்பு டப்புன்னு மொத்தமா சாப்பிட்டு ஏன் போட்டுருது. என்ன மொத்தமா முடிச்சுட்டான், சரி வேற வாங்கி கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு மறுபடியும் கூட்டிட்டு போய் சாப்பிட வச்சு எல்லாரும் போய் தூங்க ஆரம்பிச்சுறாங்க. இந்த புழுவும் தூங்கிடுது. அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு எல்லா நேரத்தையும் நல்லா வளர்ந்து அதுக்கு ஏத்த மாதிரி லைஃப் பார்ட்னரை பிடிச்சி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கு. அப்போ இந்த புழு பாக்குது, நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆள் இல்லையே அப்படின்ட்டு, சரி நம்ம சோகமாவே போய் மரத்துல தூங்கிடுவோம் அப்படின்னு அது கூட தூங்கிட்டு இருந்தா டக்குன்னு அது கூடு கட்டி ஒரு பட்டாம்பூச்சியா வெளியே வருது. என்ன பட்டாம்பூச்சியா மாறிட்டோம் அப்படின்னு வெளியே வந்து சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்கு. அப்போ இந்த பட்டாம்பூச்சி மாதிரியே இன்னொரு பட்டாம்பூச்சி வந்து எனக்கு உங்களை பிடித்திருக்கிறது அப்படின்னு அதை லவ் பண்ணிட்டு கடற்கரை கூட்டிட்டு போயிறாங்க. யாருக்கு புரியுதோ இல்லையா திவ்யா உனக்குமா? அடங்கொய்யால எப்ப போறானுங்க? ஆரம்பிக்கும் போது போயிடறானுங்களா இல்ல இடையிலேயே போயிடறானுங்களா?